ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், யோனஸ் வந்து இன்றைக்கி வரைஞ்ச அந்த ஓவியம், அது கிராஃப்ட் ஒர்க்கு. ஐஸ்மேன் நேற்று வந்து அவரோட ரைட் ஹேண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருக்குது யோனஸ்? என்ன இருக்கா? அது தொடப்பம் லெஃப்ட் ஹேண்டில் தொடப்பம் வச்சுருக்காரு. நல்லா காமிங்க. லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் தொடப்பம் வச்சுருக்காராம். ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவிட்டி. அப்புறம் வந்து இன்றைக்கி அந்த ஸ்னோமேனுக்கு டைலாம் கட்டி விட்டுருக்காரு. அழகாக இருக்குது. கேப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது யோனஸ். சரி, இன்னொரு கவரில் பார்த்து கவர் வச்சுருக்கீங்கன்னா கவர் இது இது வந்து நான் ஸ்கூலில் வந்து எங்கள் மிஸ்ஸு வந்து நான் செகண்ட் ப்ளஸுக்கு ஸ்கூலில் ஒரு பேப்பரில் எடுத்தேன். அந்த பேப்பரில் செகண்ட் ப்ளஸ் தான் இருந்துச்சுன்னா, அதனால் எனக்கு செகண்ட் ப்ளஸ்னால எனக்கு கொடுத்தாங்க மிஸ். அவங்க மிஸ்ஸு காமிங்க தந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் என்ன இருக்கும் வாவ், திருப்பி காமிங்க. ஃப்ரண்ட் சைடு சாக்லேட் நினைக்கிறேன். திருப்பி காமிங்க. திருப்பி காமிங்க. சப்ஸ்கிரைப் பார்க்கணும். பாருங்க நண்பர்களே, 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பியர் ஒன்று, ஒரு கரடி, இன்னொரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி 2 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அது பாக்ஸ் மாதிரி பிச்சு பார்க்கணும். இல்லை, அப்படி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காமிங்க. கவர் காமிங்க. திருப்புங்க, அப்படி திருப்புங்க. இப்படி அது பேர் தெரியுற மாதிரி. டேங்கிரம் பசில். அது பசில் ஆக்சுவலாக. டேங்கிரம் பசில்ன்றது ஒரு பசில். சாக்லேட் தெரில, ஏதோ ஒரு விளையாட்டு நினைக்கிறேன். கட்ட மாதிரியே இருக்கு. சிஸ்டர் வேணுமா? அது வேணும். என் பல்லே இல்லை பல்லு போயிடும். இல்லை பல்லு போயிடும்பா, பண்ணக்கூடாது. சொன்னல சாக்லேட் இல்லை பசில். பாருங்க, இதை வச்சு நிறைய பசில் சால்வ் பண்ண போறேன் நான். ஆமா, எங்க ஸ்கூல்ல மிஸ் கொடுத்து காமிங்க எல்லாத்தையும். இந்த பசில் இதுல வந்து என்னது இது என்னதுன்னு தெரியல. நான் அந்த பேப்பர் எல்லாமே ட்ரையாங்கிள் இருக்கு, கூட ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அந்த ஆமா, காமிங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அந்த இருக்கிற அந்த பொருட்களை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணணும். க்ரியேட்டிவ் ஒர்க் வேறு ஷேப்பில், அதாவது அங்கே இருக்கிற அதே பொருட்களை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டிசைனில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா எதுவும் பொருள் வேணாம். இதான் குழந்தையோட க்ரியேட்டிவிட்டியை தூண்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நினைவாற்றலையும் அவங்களுடைய யோசிக்கும் திறனை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சூப்பர். இது வந்து நீங்கள் பண்ணதே யோனஸ். ஆனால் வந்து இந்த ஷீட்டை பார்த்து இதுக்கு ஒரு டிசைனில் பண்ணணும். அவங்க போட்டிருக்க மாதிரி பண்ணணும். சரியா? அப்புறம் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இந்த டே 2 கேலண்டருங்க. கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2, அதாவது டிசம்பர் 2. இன்றைக்கி என்ன சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு யோனஸ் பிரித்து பார்க்க சொல்கிறேன். பாருங்கள் யோனஸ், டே 2 தேடுங்க. 2வது நாள் அட்வென்டரில் வந்து 2வது நாள், வருகையின் 2வது நாளில் வந்து டிசம்பர் 2. ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. அந்த விண்டோ ஓப்பன். ஓகே, வா காமிங்க. உள்ள என்ன இருக்கு? வா, லின் சாக்லேட் வந்து க்ரீன் கலர் ஃப்ளேவரில் இருக்குது. சூப்பர். கீழே போட்டு பாருங்க. கீழே வந்துடும். காமிங்க பிரிச்சு. ஓகே, சூப்பர். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? நேற்று வந்து ஸ்கொயர் மாதிரி இருந்தது, இன்னைக்கு வந்து ரவுண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ஒன்று கூட வந்து அப்டேட் வரும். ஓகே, தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நாளைக்கு பார்க்கலாம்.